உலகில் ஆண்டுதோறும் 70 லட்சம் பேர், இந்தியாவில் 17 லட்சம் பேர், சென்னையில் 11,000 பேர் காற்று மாசு காரணமாக உயிரிழப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. உலக நல்வாழ்வு அமைப்பின் காற்றுத்தர அளவுக்கு ஈடாக சென்னை மாநகரின் காற்று தூய்மையாக மாறினால் சென்னையில் வாழக்கூடிய மக்களின் சராசரி வாழ்நாள் 4 ஆண்டுகள் அதிகரிக்க முடியும் என சிகாகோ பல்கலைக்கழக ஆய்வு கூறுகிறது. இந்த நோக்கத்தை எட்ட சென்னை மாநகர தூய காற்று செயல் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியோடு 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் 2021-22 முதல் 2025 முதல் 26 வரை செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை. மாறாக மத்திய அரசு திட்டத்திற்கு ஒதுக்கிய 360 கோடி ரூபாய் மட்டும் 2023ஆம் ஆண்டே செலவு செய்துவிட்டனர். அதோடு இந்த திட்டத்தை முடக்கி வைத்துள்ளது. சென்னையில் மக்கள் உடல்நிலை பாதிக்கும் அளவிற்கு காற்று மாசு எங்கிருந்து வருகிறது என தேசிய தூய காற்று திட்டத்தின் கீழ் 2.23 கோடி ரூபாய் செலவில் சென்னை IIT நிறுவனம் ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வறிக்கை 2022 ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சென்னை IIT தெரிவித்தது. ஆனால் 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில் இன்னும் அறிக்கை வெளிவரவில்லை. அறிக்கை வெளிவந்தால் எந்த பகுதியில் அதிக காற்று மாசு உள்ளது என துல்லியமாக தெரிய வரும். முறையான கண்காணிப்பு காலாண்டறிக்கை 2022ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மத்திய அரசுக்கும் சமர்ப்பிக்கவில்லை. சென்னை மாநகராட்சி இணையதள பக்கத்தில் 2022 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு பதிவேற்றம் கூட செய்யப்படவில்லை. இதற்காக தகவல் அறியும் உரிமை சட்ட மனுவுக்கு இந்த திட்டம் குறித்து எந்த செயலாக்க விவரமும் இல்லை என பதிலளித்துள்ளது மாநகராட்சி. இதுதான் சென்னை மாநகராட்சியின் மெகா சாதனை. தூய காற்று செயல் திட்டத்தில் முதலில் 102 நகரங்களில் சென்னை இல்லை, தூத்துக்குடி மட்டுமே இருந்தது. பிறகு 2021ஆம் ஆண்டில் சென்னை சேர்க்கப்பட்டது. தேசிய தூய காற்று திட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உயிர் வாழ உரிமையை பாதுகாக்கும் 21ஆம் பிரிவின் கீழ் இந்திய காற்று மாசு தடுப்பு சட்டத்தின்படியும் உச்சநீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படியும் உருவாக்கப்பட்டிருப்பதால் தூய காற்று இலக்கு என்பது அரசின் சட்டப்பூர்வ கடமையாகும். 2026ஆம் ஆண்டுக்குள் சென்னை பெருநகரில் மாசு கட்டுப்பாட்டை கணிசமாக குறைக்க வேண்டும். மத்திய அரசும் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியின் கூட்டாக ஏற்றுக்கொண்டுள்ள உறுதிமொழி. ஆனால் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை மாநகர காற்று மாசு தடுப்பு செயல் திட்டம் என்பது அறிவியல் பூர்வமாகவோ அல்லது தூய காற்று இலக்கினை நோக்கிய வழியாகவும் இல்லை. தமிழக அரசு தனது கடமையை முற்றிலுமாக செய்ய தவறிவிட்டது. காற்று மாசை தடுப்பதன் மூலம் சென்னை மாநகரில் 1 கோடிக்கும் கூடுதலான மக்கள் நல்வாழ்வுக்கு உதவி செய்ய முடியும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் இதை உணர்ந்து செயல்படாதபடி திமுக அரசும் மாநகராட்சியும் மக்களுடைய தூய காற்று சுவாச விவகாரத்தில் மக்களுக்கு மாபெரும் துரோகம் இழைத்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார்.